எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. யூஎஸில் நடந்தது. அது என்னங்கிறத பார்த்தோம்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இங்கே இந்தியன் டூரிஸ்ட் வந்து போயிருக்காங்க யூஎஸ்க்கு. அவங்க வந்து ஷாப்பிங் போயிருக்காங்க. ஒரு யுனைடெட் ஸ்டேட்டில் வந்து ஒரு டார்கெட் போட்டு போயிருக்காங்க. இவங்க வந்து ஷாப்பிங் ட்ரிப்புலேயே வந்து போயிருக்காங்க. அதாவது டார்கெட் ஸ்டோர் யுனைடெட் ஸ்டேட்டில். இது வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அவங்க வந்து பிடிபட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து $1000 வந்து ஒர்த் இருக்கிற பொருளை வந்து அவங்க வந்து திருடியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இது வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்பாட்லேயே. எப்படி தெரிய வந்திருக்குன்னா, இந்த பாடி கேம் வீடியோ மூலிமா இந்த இன்சிடெண்ட் வந்து தெரிய வந்திருக்கு. போலீஸ் வந்து இது வந்து போலீஸ் யூஸ் பண்ணுறது, இந்த பாடி கேம் அப்படிங்கிறது, அந்த கேமரா அது வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் அது. இது வந்து இதை அரெஸ்ட் பண்ண உடனே வந்து அவங்க வந்து இம்மீடியட்டாக அந்த இண்டிபெண்டன்ட் யூடியூப் சேனல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கேப்சர் பண்ணி அதை ஷேரும் பண்ணியிருக்காங்க சோஷியல் மீடியாவில். இந்த இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த அக்யூஸ்டு அந்த பொருள்லாம் திருடியிருக்காங்கல்ல, அவங்க வந்து கெஞ்சியிருக்காங்க. இந்த மாதிரின்னு போலீஸ்கிட்ட வந்து இந்த ஆஃபீஸர்ஸ்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, நான் வந்து எதெல்லாம் எடுத்திருக்கணும் அது எல்லாத்துக்குமே நான் பே பண்ணிடுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா வந்து எனக்கு பே பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரியும் அவங்க கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த ஆஃபீஸர் சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து அதெல்லாம் பாஸ்ட்டாக தாண்டியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நீ வந்து பெரிய ஒரு க்ரைமை வந்து பண்ணியிருக்க அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து இப்போ பே பண்ணுறேன்னா இதில் என்ன ஹார்ம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து போலீஸ்கிட்டையே அவங்க கேட்குறாங்க. அதுக்கு வந்து இது வந்து போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து ஒரு வேளை அந்த ஸ்டோரை விட்டு போகாமல் இருந்திருந்தேன்னா நல்லா இருந்திருக்கும், நீ மாட்டியிருக்க மாட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு போனாங்க உனக்கு வந்து அதை பே பண்ணுறதுக்கு. ஆனால் வந்து நீ வந்து ஸ்டோரை விட்டு வெளியில் போயிட்டனால வந்து நீ வித்தவுட் பேயிங் பண்ணனால வந்து இதை வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. இந்த லீகல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் வந்து சீரியஸ் கான்சிக்வன்சஸை வந்து நம்மளுக்கு வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறாங்க. எஸ்பெஷலி ஃபாரின் நேஷ்னல்ஸ்க்கு. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேத்தே இருக்காது, ட்ரஸ்ட்டே இருக்காது. இந்த மாதிரிலாம் வந்தாங்கன்னா டூரிஸ்ட்டாக வந்தவங்களும் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா, அப்போ அங்கேயே இருக்கிறவங்களாம் எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் வந்து அவங்களுக்கு வந்து தோண ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரிலாம் நம்ம வந்து க்ரைம் எல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கும்போது வந்து சப்போஸ் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த மாதிரி க்ரைம் எல்லாம் பண்ணிட்டோம், தெரியாமல் அவசரப்பட்டு ஏதோ ஒரு ஆசையில் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்பி வந்து நம்ம ரீஎன்டர் பண்ண முடியாது, டிபார்ட் பண்ணி அனுப்பி விட்ருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து யூஎஸ் மிஷன் வந்து சொல்லியிருக்காங்க, ஸ்ட்ரிக்டாக வார்னிங் கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம், மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோட மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து, இந்த மாதிரி நம்ம ஃபாரின்லலாம் நம்ம இருக்கோம் அப்படின்னா அந்த ஊரில் வந்து என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து நாட்டுடைய பேரும் வந்து நல்லபடியாக இருக்கும். இல்லைனா வந்து நாட்டோட பேரும் கெட்டு போகும். நம்மளும் வந்து வி வில் பி பனிஷ்ட். நம்மளும் வந்து எந்தவித சப்போர்ட்டும் நம்மளாலேயே கொடுக்க முடியாது அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த மாதிரி ஒருத்தர் செய்கிறதுனால பல பேருக்கும் வந்து கெட்ட பேர் வருது. அந்த மாதிரி ஒரு பேட் இம்ப்ரெஷன் வரத்துக்கு காரணமாக நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து திருட்டுத்தனம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு விஷயம். இதுவே வந்து இனியும் பெருசாக வாய்ப்புகள் இருக்குது. இவங்க என்ன வந்து டிசிஷன் எடுக்க போகிறாங்க, இல்லாட்டி அந்த பொருளுக்கான பைசா வாங்க போகிறாங்களா என்ன ஏதுன்னு தெரியல. பார்த்தா தெரியும். அவ்வளோவாங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.